Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT 6th standard Maths கணித் பிரகாஷ் இருக்குலையா அதுல இருந்து 4th chapter data handling and presentation அதுல 4.1 பார்க்கலாம் இன்னைக்கு collecting and organizing data. இங்க உங்களுக்கு எதை பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா data அப்படினா first meaning நமக்கு தெரியணும். dataனா நம்ம வந்து numbers collect பண்ணுவோம் இல்லையா அதுதான் data. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இங்க நிறைய சொல்றாங்க பாருங்க. If you ask your classmate about their favorite colors, உங்க classmate அவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு favorite colors என்ன அப்படினு கேக்குறீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கலர் சொல்வாங்க. நிறைய பேருக்கு பிங்க் கலர் பிடிக்கும், நிறைய பேருக்கு கிரீன் கலர் பிடிக்கும், நிறைய பேருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். அதாவது ப்ளூ கலர் வந்து ஒரு 5 பேருக்கு பிடிக்குது, கிரீன் கலர் வந்து ஒரு 7 பேருக்கு பிடிக்குது, ரெட் கலர் வந்து ஒரு 2 பேருக்கு பிடிக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் இல்லையா? இப்போ பிங்க் கலர் வந்து 8 பேருக்கு பிடிக்குது, கிரீன் கலர் வந்து 5 பேருக்கு, ஒரு ரெட் கலர் வந்து 2 பேருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு டேட்டா. சரிங்களா? இதுதான் இங்க சொல்றாங்க. நமக்கு வந்து டேட்டானா எப்படி இருக்கும், நம்பர் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். ஓகேவா? This list is an example of data. இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்றோம்ல இதுக்கு பேர் தான் டேட்டா. இது வந்து எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க. Similarly, if you measure the weight of each student, இப்போ வந்து weight ஒரு 10 ஸ்டூடெண்டோட weight பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஒருத்தவங்க 40 கிலோ இருப்பாங்க, ஒருத்தவங்க 50 கிலோ இருப்பாங்க, ஒருத்தவங்க 45 கிலோ இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒவ்வொரு கேஜிஸ் இருப்பாங்க. You would get a collection of measures of weight, again data. இதுவுமே என்னதான் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. Any collection of fact, எது நீங்க கலெக்ட் பண்ணாலும் அதுல நம்பர்ஸ் கிடைக்கும். Fact, numbers, measures, observations or other descriptions of things that convey information about those things is called data. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு ட்ரீயா இருக்கலாம், அதுல இருக்க ஃப்ரூட்ஸா இருக்கலாம். ஓகேவா? அந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து எவ்வளவு நியூட்ரியன்ட் இருக்கு, நம்ம சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்ல என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு ஃப்ரூட்லன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னாவே அது என்ன டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். அது நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஃபேக்டா இருக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா ரொம்ப மலையா இருக்கும், அது மாதிரி ரொம்ப ஹாட் பிளேசஸ், டெசர்ட் இது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே இது ஃபேக்ட் அதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னவா டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் டேட்டானா இதுல இருந்து இது வரைக்கும். ஓகேவா? we live in an age of information. நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அந்த ஏஜ்ல தான் இருக்கும். We constantly see large amounts of data presented to us in new and interesting ways. அதாவது ஏதாவது ஒரு வடிவில் நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? இன்ஃபர்மேஷன் கிடைச்சாவே நமக்கு என்னவாது டேட்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. In this chapter we will explore some of the way that data is presented. எப்படிலாம் டேட்டா வந்து கொடுக்க முடியுது நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். How we can use some of those ways to correctly display, interpret and make inference from such data. அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க டேட்டா கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, அந்த நம்பர்ஸ் வச்சு எப்படி வந்து பிரசன்ட் பண்ணா ஈஸியா புரியும். ஓகேவா? அது இந்த இதுல பார்க்கலாம், இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 4.1 collecting and organizing data. Navya and Naresh are discussing their favorite games. நவ்யாவும் நரேஷும் என்ன பண்றாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க யார் யாருக்கு என்னென்ன கேம் பிடிக்கும்னு. ஃபர்ஸ்ட் நவ்யா சொல்றாங்க கிரிக்கெட் இஸ் மை ஃபேவரட் கேம் அப்படின்னு நவ்யா சொல்றான். நரேஷ் என்ன சொல்றான், ஐ பிளே கிரிக்கெட் சம்டைம்ஸ், நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன், பட் ஹாக்கி இஸ் த கேம் ஐ லைக் த மோஸ்ட், எனக்கு ஆனால் ஹாக்கி தான் ரொம்ப பிடிக்கும்னு நரேஷ் சொல்றான். திருப்பி நவ்யா என்ன சொல்றாங்க, ஐ திங்க் கிரிக்கெட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேம் இன் அவர் கிளாஸ், நான் நினைக்கிறேன் கிரிக்கெட் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும், பாப்புலர் கேமா இருக்கும்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. அதுக்கு நரேஷ் சொல்றான், ஐ எம் நாட் ஷூர், எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. How can we find the most popular game in our class? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள क्वेश्चन கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, to figure out the most popular game in their class, what should Navya and Naresh do? Can you help them? என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து most popular game in their class தெரியும், நம்ம எப்படி பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு क्वेश्चंस கேட்டுட்டு நமக்கு இங்க நிறைய சால்வ் பண்றது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நவ்யாவும் நரேஷ் என்ன சொல்றாங்க, get to go to each student in the class and ask what their favorite, எல்லா ஒவ்வொருத்தவங்க போய் உங்க ஃபேவரட் கேம் என்னன்னு கேக்குறாங்க. then they prepared a list, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இங்க இருப்பாங்க மேக்னூர் கபடி, ஜுபின் மாம் ஹாக்கி, சிம்ரன் கபடி, இந்த மாதிரி நிறைய கேம் இருக்குல்ல. இங்க பாருங்க சட்டோலியான் இருக்குல்ல, இதுனா 7 ஸ்டோன்ஸ் தான். ஓகேவா? நம்ம கல்லு 7 ஸ்டோன்ஸ் அடுக்கி கல்லை வச்ச பாலை வச்சோ இதை வச்சு அடிச்சு கலைச்சி யார் ஃபர்ஸ்ட் திருப்பி அடுக்குறாங்க, எந்த 2 டீமா இருப்பாங்க, எந்த டீம் ஃபர்ஸ்ட் திருப்பி அடுக்குறாங்க, அந்த இது வரும்ல.
அதுதான் சட்டோலியா. ஓகேவா? 7 ஸ்டோன்ஸ் தான் இங்கே சட்டோலியா. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது பாருங்கள். கபடி இருக்குது, ஹாக்கி இருக்குது, சட்டோலியா அதாவது 7 ஸ்டோன்ஸ் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. ஸோ இத்தனை கேம் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர கேம்ஸ். சரிங்களா? இப்போ அவங்க ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஷீ சேஸ் ஹாப்பிலி ஐ ஹேவ் கலெக்டட் டேட்டா ஐ கேன் ஃபிகர் அவுட். நான் அப்பா டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன், இப்போ என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் எது ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் கேம்னு. A few other children are looking at the list and wondering, we can't yet see the most popular game. How can we get it? நம்ம இதை பார்த்தோன்னே டக்குன்னு தெரியாது இல்லையா, எது வந்து பாப்புலராக இருக்குன்னு தெரியாது. நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா தான், டேட்டா ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதான் இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர் இட் அவுட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் வுட் யூ டூ டு ஃபைண்ட் த மோஸ்ட் பாப்புலர் கேம் அமங் நரேஷ் அண்ட் நவ்யா கிளாஸ்மேட். இப்போ இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இந்த கொஸ்டின். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உன்னோட ஆன்சர். டு ஃபைண்ட் த மோஸ்ட் பாப்புலர் கேம், நமக்கு மோஸ்ட் பாப்புலர் கேம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும், we need to organize the given data. அதை கிவன் டேட்டா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும் பை யூஸிங் டேலி மார்க்ஸ், பிக்டோகிராஃப் ஆர் பார் கிராஃப். இந்த 3 வழியில் நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம். ஓகேவா? வாட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேம் இன் த கிளாஸ். நம்ம இங்கே டேபிள் போட்டிருக்கோம் கிராஃப் மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நல்லா தெரியும். என்னது இது, ஹாக்கி தான் அவங்க கிளாஸில் மோஸ்ட் பாப்புலர் கேமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த மோஸ்ட் பாப்புலர் கேம் அமங் யோர் கிளாஸ்மேட். அதாவது நீங்கள் உங்கள் கிளாஸில் எது வந்து பாப்புலர் கேம்னு கண்டுபிடிங்க இதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்கே கிரிக்கெட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேம் அமங் அவர் கிளாஸ்மேட்டே எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை எது எழுதினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Pari wants to respond to the questions given below. Put a tick for the question where she need to carry out the data collection and put a cross for the question where she does not need collect data. Discuss your answer in the classroom. அவங்க என்ன சொல்கிறாங்க, டேட்டா கலெக்ட் பண்ண முடியும் இல்லையா, அதுக்கு டிக் மார்க்கும், கலெக்ட் பண்ண முடியாது அந்த இதுக்கு வந்து இன்டூ மார்க்கும் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டிவி ஷோ அமங் ஹர் கிளாஸ்மேட். டிவி ஷோ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறது எது, அது கலெக்ட் பண்ண முடியல, எல்லாத்தையும் கேட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், அதனால் டிக் மார்க்கு. அடுத்து பாருங்கள், வென் டிட் த இந்தியா கெட் இண்டிபெண்டன்ஸ். எப்போ வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு அப்படின்றப்ப இதுக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின். இது வந்து ஒரு பர்டிகுலராக அந்த இயரில் தான். ஸோ எல்லாத்துக்குமே எப்படி தான் இருக்கும், ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இது டேட்டா கலெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து பாருங்கள், ஹவு மச் வாட்டர் இஸ் கெட்டிங் வேஸ்டட் இன் ஹர் லொக்காலிட்டி. இப்போ இதுக்கு வந்து நமக்கு டேட்டா கலெக்ட் பண்ணணுமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணால் தான் தெரியும். ஓகேவா? எங்கே வேஸ்ட் ஆகுது, எங்கே வேஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு. ஸோ அதுக்காக ரைட் மார்க் போட்டாச்சு. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஷின். இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு அவசியம், டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இன்ட்டு மார்க். அப்போ உங்களுக்கு இந்த கொஷினில் என்ன தெரியுது, சில விஷயங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி தான் ஆகணும், சில விஷயங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணாமலே ஃபிக்ஸட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ நிலேஷ் இஸ் டீச்சர். அவங்க வந்து டீச்சராக அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, கிளாஸில் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸ்வீட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஸ்வீட் ஷாப்பில் என்னென்னலாம் கிடைக்குதா, ஜிலேபி, குலாப் ஜாமுன், குஜியா, பர்ஃபி, ரசகுல்லா, இந்த ஸ்வீட்ஸ்லாம் கிடைக்கிது. பட் எல்லாத்துக்குமே எது காமனாக பிடிக்குது நிறையா பேருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்ன பண்ணுறாரு, வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எழுத சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிலேபி எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும்னா 1 போட்டாச்சு. இப்போ அடுத்த பையனுக்கும் ஜிலேபி தானே ஆகணும், 1 போட்டுருவான். இது டேலி மார்க் மாதிரி. இப்போ 5th ஸ்டூடெண்ட், இப்போ 4 பேருக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி பிடிச்சிருக்கு. ஸோ 4 பேருமே ஃபஸ்ட்டு இப்படி போட்டாங்க. 5வது அவங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், இதில் டேலி மார்க்கு இப்படி போடணும். ஸோ இப்போ இங்கே 5 பேர்னு டோட்டல் ஆகிடும். இப்போ 6வது அவங்களுக்கு பிடிக்குதுன்னா இப்போ 6வது இருக்கும், அடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி போட சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இங்கே நம்பர் வந்து இப்போ நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு 2த்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிலேபி வந்து இங்கே கவுண்ட் பண்ணி 6, ஏன்னா இங்கே 4, இங்கே கிராஸில் 1 5, இது 6. அதே மாதிரி இங்கே 5 4 9. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குஜியா பாருங்கள், இங்கே ஒரு 5 5 10 10 + 3 13. அதான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் பர்ஃபி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி 3 தான், அதனால் 3 போட்டுக்கோங்க. ரசகுல்லா பாருங்கள், இங்கே 5 + 2 7. ஸோ இதான் ஆன்சர். இது டேலி மார்க் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே இது உங்களுக்கு இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க கிரேட் அவுட்டில். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் ஜிலேபி. இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருந்தாங்க 6.
பர்ஃபி எத்தனை பேர்னா பர்ஃபி இங்கே இருக்க பாருங்க 3. ஸோ 3 வந்துடும். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் குஜியா பார்த்தீங்கன்னா குஜியா இங்கே எத்தனை இருக்குது 13. ஸோ 13 வந்துடும். ரசகுல்லா வாஸ் சூசன் பை ஸ்டூடெண்ட் வந்து ரசகுல்லா லாஸ்ட்டில் இருக்கலாம் அது 7. அதுக்கப்புறம் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் குலாப் ஜாமுன் 9. ஸோ இங்கே இதுதான். இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ரீ நிலேஷ் ரிக்வஸ்டட் ஒன் ஆஃப் த ஸ்டாஃப், அதாவது ஸ்டாஃபை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல இந்த டேபிள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேல்குலேஷன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா ஆமாம் கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா கரெக்டாக டேலி மார்க் போட்டனால எவ்வளோ பேருக்கு எது பிடிச்சிருக்குன்றது ஈஸியாக இதில் தெரிஞ்சிடும். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வீட் வந்து வாங்கணுங்கிறதும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஆன்சர் வந்து நான் இங்கே உங்களுக்கு கடைசியாக எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ் அப்போ இங்கே என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஏதோ ஃப்ரீக்வன்சியில் எழுத சொல்கிறாங்க. நம்ம பண்ணோம்னா டேட்டா அதை வந்து இப்போ நம்ம முன்னாடி இந்த டேபிள் எப்படி எழுதிப்போம் பாருங்களேன். ஃபுல்லாக ஜிலேபி, குலாப் ஜாமுன், குஜியா, பர்ஃபி, ரசகுல்லா அப்படின்னு நம்ம ஒரு ரேண்டமாக எழுதியிருப்போம். அப்படி எழுதாமல் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறப்போ நமக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லைன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி ஏதாவது ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிலேபியும் குலாப் ஜாமுன் பாருங்கள் 6, 9 இருக்கு இல்லையா. ஸோ அது ஈஸியாக. அதே மாதிரி பர்ஃபி பாருங்கள் 3, குஜியா 13. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியாக செலக்ட் பண்ணி அப்படி எழுதுகிறப்போ நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஈஸியாக புரியும், டக்குன்னு ஞாபகம் புரியுறதுல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள். சுஸ்ரீ சந்தியா ஆஸ்க்டு ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் த சைஸ் ஆஃப் ஷூ. இங்கே ஷூவோட சைஸ் கேட்குறாங்க. இப்போ அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு சைஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, சொல்லிட்டாங்க 4, 5, 3, 6, 7 இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க அசெண்டிங் ஆர்டரில். சின்னதுலேருந்து பெருசு தான் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ அப்படி எழுதுகிறப்போ 3 எத்தனை 3 வருது பாருங்க, 1, 2, 3, 3. அதனால் 3 3 எழுதியாச்சு. அது மாதிரி 4 எத்தனை 4 அத்தனை 4 போட்டாச்சு. 5 எத்தனை 5 வருதோ அத்தனை 5. அப்புறம் 6 எத்தனை டைம் வருதோ அத்தனை டைம். அப்புறம் 7 எத்தனை டைம் வருதோ அத்தனை டைம். எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ்க்கு. நமக்கு த லார்ஜஸ்ட் ஷூ சைஸ் இன் த கிளாஸ். லார்ஜஸ்ட்னா நமக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், பின்னாடி லாஸ்ட்டில் போய்டும். அப்போ எங்கே தான் இருக்குது 7. ஸோ 7. த ஸ்மாலஸ்ட் ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா என்னது இங்கே 3. ஸோ அந்த 3 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, தேர் ஆர் டேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வியர் ஷூ சைஸ் 5. 5 பாருங்கள் எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தேர் ஆர் டேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வியர் ஷூ சைஸ் லார்ஜர் தேன் 4. 4க்கு அப்புறமேட்டு இங்கேருந்து ஃபுல்லாக எழுதணும் நம்ம. இப்போ ஏற்கனவே இங்கே 10 சொல்லியிருக்கோம். ஸோ 11, 12, 13, 14, 15. ஸோ 15 இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வேர்டிங்கில் தான் எழுத முடியுதுக்கு ஆன்சர். ஹவு டிட் அரேஞ்சிங் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர் ஹெல்ப் டு ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்ம வேர்டிங்ஸில் எழுதணும். அரேஞ்சிங் டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர் helped to answer these questions by analyzing and retrieving the data effectively. அதாவது ஈஸியாக நம்மள என்ன பண்ண முடியும், டேட்டாவை கலெக்ட் பண்ணி தப்பு இல்லாமல் எழுத முடியும். அதான் இங்கே ரிட்ரைவிங்ன்ற மீனிங் வரும். அனலைசிங் அப்படிங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி எத்தனை இருக்குன்னு அனலைஸ் பண்ணி தான் எழுதியிருக்கோம். ஸோ அந்த தப்பு வரவே வாய்ப்பு இருக்காது. ஆர் தேர் அதர் வேஸ் டு அரேஞ்ச் த டேட்டா. வேறு ஏதாவது வேஸ்ட்லேயே நம்ம இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னா ஆமாம் இருக்குது. ஒன்று அசெண்டிங் ஆர்டர் எழுதலாம், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர் எழுதலாம். அதனால தான் yes, data can also be arranged in the descending order also. ஓகேவா? ஆன்சரிங் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கொஷினில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீஸோட நேம் எழுத சொல்கிறாங்க. எப்படி இருக்கணும்னா, when you observe tree on the way from your home to school. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில். ஓகேவா? இது வந்து ஹோமு, இது வந்து ஸ்கூலு. இங்கேருந்து இங்கே போகிற வழியில் இருக்குது ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது எத்தனை ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டேட்டா எழுதணும் கலெக்ட் பண்ணி. நான் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு போகிற வழியில் இருக்கிறது எழுதினாலும் சரி, இல்லை நீங்களும் அப்ராக்சிமேட்டாக எழுதிட்டாலும் பரவாயில்ல. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். நீங்கள் அப்போ வாட்ச் பண்ணுவீங்க, ஏதாவது புதுசாக ட்ரீ இருக்குன்னா அது என்னன்னு நமக்கு பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படும். ஸோ ஜிகேக்காக உங்களுக்கு எக்ஸஸாக வருதெல்லாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பிப்பிள்னா அரச மரம் ட்ரீ. சரியா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. நான் சும்மா அப்படியே நானாக போட்டிருக்கேன். வேப்ப மரம், நீம் ட்ரீனா வேப்ப மரம், அது வந்து 6ன்னு போட்டிருக்கேன். மேங்கோ ட்ரீ வந்து 5 போட்டிருக்கேன். எல்லோ கேசியா அப்படிங்கிறது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. எல்லோ கலரில் பூ இருக்கும், வந்து மஞ்சள் கொன்றைன்னு சொல்லுவாங்க தமிழில். மரம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பூவாக இருக்கும், குட்டி குட்டியாக நிறையா. ஸோ அது வந்து 11. ஏன்னா நிறையா மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். ஸ்கூல் கிரவுண்ட்லேயும் நிறையா வச்சுருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் போகிற வழியில் நிறைய மரம், இந்த மரம் தான் பார்க்க முடியும் நம்ம. ஸோ அதனால் நான் 11ன்னு போட்டிருக்கேன். இப்போ அதுலேருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ட்ரீ வாஸ் ஃபவுண்ட் இன் த கிரேட்டஸ்ட் நம்பர். அதிகமான நம்பரில் எந்த ட்ரீ நமக்கு பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்குறப்போ
எல்லோ கேஷியான்னு போட்டிருக்கேன் நான். ஏன்னா இங்கே அதான் 11 இருக்குது, அதிகமான கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அதனால் எல்லோ கேஷியா. விச் ட்ரீ வாஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்மாலஸ்ட் நம்பர்? எது ரொம்ப கம்மியாக பார்க்க முடியுது அப்படின்னா பெப்பிள் ட்ரீ. நான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அரச மரம்லாம் இப்போ அங்கங்கே பார்க்கவே முடியறதில்ல, வேப்ப மரமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். வேர் தேர் எனி 2 ட்ரீஸ் ஃபவுண்ட் இன் த சேம் நம்பர். இங்கே ஏதாவது ட்ரீ வந்து சேம் நம்பர்ஸில் இருக்கா? இப்போ சப்போஸ் மேங்கோ ட்ரீ 5 இல்லாமல் 4 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆமாம், பெப்பலும் மேங்கோவும் இருக்குது, நம்ம எழுத முடியும். பட் நான் இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸில் எதுவுமே இல்லாதனால நோ தேர் வேர் நோ 2 ட்ரீஸ் ஃபவுண்ட் இன் சேம் நம்பர் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இங்கே கொடுக்குறாங்க அடுத்த கொஷின். டேக் a blank piece of paper. ஏதாவது பேப்பர் எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணுங்கள், ஏதாவது நியூஸ் பேப்பர் கட்டிங் ஏதாவது ஒட்டிக்கோங்க, இல்லை பேராகிராஃப் ஏதாவது ஒன்று எடுத்து ஒட்டிக்கோங்க. ஃப்ரம் அ நியூஸ் பேப்பரில் எதுலேயே வேணும். ஓகேவா? ஈச் ஸ்டூடெண்ட் மே யூஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல். நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு வேறு ஆர்டிக்கல் கூட யூஸ் பண்ணலாம். மற்றவங்கலாம் ஒரே ஆர்டிக்கல் தான் எல்லாருமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ப்ரிப்பேர் அ டேபிள் ஆன் த பீஸ் ஆஃப் பேப்பர் as given below. கொடுத்துருக்க மாதிரி டேபிள் பண்ணிக்கணும், லெட்டர்ஸ் எழுதிக்கணும். CEIRX இந்த 5 லெட்டர்ஸையும் நம்ம இதே மாதிரி காலம் போட்டு எழுதிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு லெட்டர் நீங்களே உங்கள் சாய்ஸ்க்கு எடுத்து எழுதிக்கலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் லெட்டர். இந்த மாதிரி கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணணும். அந்த பேராகிராஃபில் மொத்தம் எத்தனை இருக்குது. நான் இங்கே என்ன பேஸ் பண்ணி எழுதிருக்கேன்னா இந்த பேராவில் இருக்கிறதே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த பேரா இருக்கு இல்லையா, இதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்து நான் கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ சீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி இங்கே 1 இருக்குது, 1. ஓகேவா? அந்த மாதிரி ஃபுல்லாக நான் கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். 2 3 அப்புறம் இங்கே இருக்கும் பாருங்கள் 4. ஓகே, 5 6 7 அப்புறம் 8. ஓகேவா? 8 இருக்குது. அந்த மாதிரி நான் எல்லாமே இங்கேருந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக்ஸஸாக நான் நம்ம சாய்ஸ்க்கு ஏன் நான் லெட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? எடுத்து நான் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த லெட்டர் அது மாதிரி நீங்கள் உங்களோட பேப்பர் பீட் அந்த இதுக்குள்ளே நியூஸ் பேப்பர் சின்னதாக எடுக்க சொல்லியிருக்காங்களே அந்த பீஸில் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ கவுண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதோ பேராகிராஃப் எடுத்து சூஸ் பண்ணி எழுதினாலும் சரி. The letter found the most number of time. இங்கே வந்து நமக்கு நிறைய கிடைக்கிற லெட்டர்ஸ் எது பார்த்தீங்கன்னா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. The letter found least numberனா ரொம்ப கம்மியாக எது கிடைச்சிருக்கு, X தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 5 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் அந்த நம்பரை பேஸ் பண்ணி. ஸோ X தான் நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் அது. அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு 8C, அதுக்கப்புறமேட்டு 11 வரும், அப்புறம் 13, அப்புறம் 32. ஓகேவா? நம்ம எழுதியாச்சு அசெண்டிங் ஆர்டரில். இது நம்பர்ஸு, இது லெட்டர்ஸ் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதே வந்து நான் டேலி மார்க்கில் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி நான் எழுதியிருப்பேன், இங்கே 1க்கு ஃபஸ்ட்டு 1 எழுதிருவேன். அதுக்கப்புறம் இங்கே 8க்கு என்ன பண்ணுவேன், 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? இப்போ 11க்குனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நான் 13க்கு எழுதியிருப்பேன், 32க்கு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, ரைட் த ப்ராசஸ் யூ ஃபாலோ டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேலி மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டேலி மார்க்னு போடுங்க, இல்லை டேரெக்டாக நம்பரிங் பண்ணியிருந்தீங்கன்னா கிராஃப்னு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்லை டேப்லெட் ஃபார்ம் போடலாம். ஓகேவா? நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். டிஸ்கஸ் இது வந்து நீங்களே தான் எழுதணும். இப்போ நான் டேலி மார்க்குக்கு என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், ஐ மேட் டேலி மார்க்ஸ் ஃபார் த கிவன் லெட்டர்ஸ் டு கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் டேலி மார்க் யூஸ் பண்ணால் டேலி மார்க் போடுங்க, இல்லாட்டினாலும் எது யூஸ் பண்ணீங்களோ அது போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் த ப்ராசஸ் தே ஃபாலோடு. அவங்க என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னு எழுத சொல்கிறாங்க. இஃப் யூ டூ திஸ் டாஸ்க் வித் அனதர் நியூஸ் ஐட்டம் வாட் ப்ராசஸ் வுட் யூ ஃபாலோ. இப்போ இதுவே நீங்கள் வேறு திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவீங்கன்னா நம்ம ஐ வுட் அகெயின் யூஸ் டேலி மார்க் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஓகே அகெயின் ஐ வில் டூ அனதர் வெரைட்டி ஆஃப் அப்படி நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேனா ப்ராசஸ் நீங்கள் எழுதிக்கலாம். இது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் 360 Study Weekend for ever effort.